என்கிட்ட வந்து ஒரு நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி குடும்பத்துல அல்லது கணவன் மனைவிக்குள்ள எல்லா வீட்லயும் எல்லா குடும்பத்திலயும் எல்லா கணவன் மனைவிக்குள்ளயும் அடிக்கடி வந்து பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் என்னோட நண்பர் ஒருவர் சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது அப்ப இன்னும் பல நபர்கள்ட்ட வந்து விசாரிச்சேன் கல்யாணம் ஆனவங்கள்ட்ட. அவங்க சொல்லக்கூடிய கருத்து இதுதான். எப்படியா இருந்தாலும் சில பல காரணங்களால வந்து சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து பிரிஞ்சே போயிடுறாங்க. அதுக்கும் வந்து காரணம் என்ன அப்படின்னா மூன்றாவது ஒரு தலையீடுனால் காரணமாகத்தான் இது வந்து பின்னணியில விசாரிச்சு பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது. மூன்றாவது குறிப்பா வந்து உறவினர்களால் தான் இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு பிரிவுக்கு ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த பெண்ணின் வீட்டினரோ அல்லது ஆணின் வீட்டினரோ இந்த மாதிரி சில குடும்பங்கள்ல வந்து பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம் மூன்றாவது ஒரு என்ன சொல்றது புத்தி சொல்ல வரேன் நியாயம் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அப்பப்போ வந்து தலை காமிச்சு விட்டு பிரச்சனை ரெண்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னாங்க இந்த கணவன் மனைவிக்கு இரண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான ஒரு என்னமோ கீரியும் பாம்பும் பார்க்குற மாதிரி பயங்கரமான ஒரு வெறுப்புல கொண்டு போய் விட்டுருது. இந்த மாதிரி அதிகப்படியான வெறுப்பு. அப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாறி 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 அப்போ பழசை நினைச்சு பார்க்குறது, அதை நினைச்சு பார்க்குறது, இதை நினைச்சு பார்க்குறது. இந்த மாதிரி இருக்கிற போது என்ன ஆகுதுனாக்கா இன்னும் ரெண்டு பேருமே மனசுல வந்து அதிகமாக வச்சுட்டு வெறுப்பை வந்து வாரி அப்படியே வீசுவாங்க. ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி அவங்களை பற்றி இவங்க தப்பா பேசுறது, இவங்களை பற்றி அவங்க தப்பா பேசுறது, அப்படி அசிங்கமான சில வார்த்தைகள் வந்து ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நட்பு வந்து கண்டிப்பாக அது வந்து மீண்டும் அது வந்து தூரமாக போகுது தான் என்னை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு அதிகம். இது வந்து உங்களுக்கு வந்து இணையணும் அப்படின்னு தோணுது நம்மனாக்க. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, மற்ற நபர்கள் பற்றிலாம் கவலை இல்லை. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக உங்கள் குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைஞ்சா மட்டுமே இந்த மகிழ்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்க முடியும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டிருக்கீங்க, ரெண்டு பேருமே அங்கேயும் மாற்றி பேசிருக்கீங்க. அப்போ இது ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரைக்கும் மறந்துடணும். ரெண்டு பேரோட லைஃப்ல நடந்த பிரச்சனைகள், வாக்குவாதம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து ரெண்டு பேருமே வந்து மனசு விட்டு பேசிட்டு இந்த ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை நீங்க வந்து முற்றிலும் வந்து ரெண்டு பேருமே வந்து மறந்துட்டு இருந்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நல்லபடியா வாழ்வீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.